வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாங் பீன்ஸ்ன்னு சொல்கிற, சவுலின்னு சொல்கிற, பயறுன்னு சொல்கிற ஒரு காய்கறியில் தான் ஒரு ஸ்டர் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஒரு கூட்டு ஒன்று செய்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஓரத்தையும் ரெண்டு எண்ட்ஸையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 இன்ச் கட்டு போல் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடிசாக ரொம்ப நைஸாக சாப் பண்ணுறதா கூட நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். பட் நான் இது வந்து குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். வச்சு ஒரு ஒரு 2 விசில் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பெருசாகவே நான் இது பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா கூட குயிக்காக ஆகிடும் அது. இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கோகனட் ஆயில் இருந்தால் நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்ததுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து கொஞ்சமாக நான் மஸ்டர்ட் சீட் ராய் போடுறேன், கடுகு போடுறேன். இதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் போடுங்க. இது ஆப்ஷனல் தான். ஜீரக பொடி போடுறதா இருந்தால் இது நீங்கள் தேவையில்லை, விட்டுருங்க. இதுவும் கொஞ்சம் போடுறேன். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெங்காயம் வேணும். நமக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெல்லாரி வெங்காயம், ஒரு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து இஞ்சி பூண்டு தேவை நமக்கு. இஞ்சி பூண்டு வந்து நான் ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி தான் போடுறேன். இது பூண்டு ஜிஞ்சரை ஜஸ்ட் கிரேட் பண்ணி போட போகிறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் இருந்ததுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த காய் சாப்பிட்றதுனால இது ரொம்ப நம்ம சாப்பிட்றதில்ல இதுவுமே. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. இப்போ நான் வந்து தக்காளியும் வெங்காயமும் போடுறேன். ஒரு 2 சின்ன டொமேட்டோவும் எடுத்துருக்கிறேன் நான். அது நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், ஹல்தி பவுடரும் நமக்கும் போடுறேன் நான். போட்டு இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும் இது. இது வந்து ஹை ஃபைபர் பார்த்துக்கோங்க. நிறைய ஃபைபர் இருக்குது. நம்ம உடம்புக்கு ஃபைபரும் தேவை. ஸோ இது எடுத்துக்கலாம் நம்ம. சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ், நிறைய மினரல்ஸ் இருக்குது. கால்சியம் நிறையா இருக்குது. கால்சியம் போனுக்கு ரொம்ப நல்லது. அதோடு இல்லாமல் இது வந்து ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம டயட்டில் எடுத்துக்கலாம். எப்போயாவது கிடைக்கும் போது, அந்த சீசனெல்லாம் கிடைக்கும் போது நீங்கள் இதை எடுத்து இதை உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு வெஜிடபிள் தான் இது. இதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போ சேர்க்குறது வந்து கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், மல்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகா பொடி, மிர்ச்சி பவுடர் சேர்க்குறேன். தேவைன்னா நீங்கள் வந்து ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். ஜீரக பொடி, cumin பவுடர் இல்லாட்டினா வேண்டாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். சேர்த்து இந்த மசாலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்மளோட அந்த நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் வந்து நான் ஒரு டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டு ஒரு 2 விசில் கொடுத்து நான் வச்சுருக்கிறேன். குக்கரில் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். யூஸ்வலாக நம்ம வந்து இது வந்து கோக்னட் நிறையா போட்டு, அதாவது தேங்காய் நிறையா போட்டு செய்வாங்க. பட் இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் கோக்னட்டை பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊற்றி செஞ்சு கூட நல்லாயிருக்கும். நான் இது வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்க்குறேன் நான். சேர்த்து கடைசியில் உப்பு பார்த்து நீங்கள் இறக்க வேண்டியதான். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நானுக்கு நல்லாயிருக்கும். இது செய்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே. மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.